ஓம் நமோ வெங்கடேஷாய். திருப்பதி பெருமாளை இஷ்ட தெய்வமாக குல தெய்வமாக நினைக்கிறவங்க அவசியம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருப்பதி பெருமாள் இருக்கிறது திருமலையில் தான், ஆனால் அவருடைய சங்கும் சக்கரமும் இருக்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோயிலில். சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற திருமுக்கூடல் ஸ்ரீ அப்பன் வெங்கடேஷ பெருமாள் கோயில், அதுக்கிட்டேயே இருக்கிற மிக பழமை வாய்ந்த பழைய சீவரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மசுவாமி கோயில், அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஒரு ஹாஃப் டே கார் பேசிக்கிட்டா கூட நம்ம கன்வீனியண்ட்டாக போயிட்டு வந்துடலாம். பஸ்ஸில் போனோம் அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் திருமுக்கூடல் இருக்குது. திருமுக்கூடலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் பழைய சிவரம், அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வேடன் தாங்கல் கிட்ட தான் தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது. ஆக்சுவலாக ஹாஃப் டே போதும், நாங்கள் உத்திரமேரூர் கோயிலுக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பட் வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் குக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கோயில் நட சாத்திட்டாங்க. ஸோ அந்த கோயில் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு திருமுக்கூடலும் பழைய சீவரத்துக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயில் வந்து காலையில் 9 மணிக்கு தான் தரிசனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பழைய சீவரம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில் பழைய சீவரம், இது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னாங்க. ஆழ்வார்கள் சன்னதி. காலையில் 8 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அகெயின் சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். சின்ன மலை, நம்ம கார்லேயே கோயில் வரைக்கும் கூட போய் பார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு திரிவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய திருமுக்கூடல், செய்யாறு, பாலாறு, வேகவதி 3 ஆறுகளும் இணையும் இடம். ரொம்ப அழகான சூழலில் இருக்கக்கூடிய கோயில். நரசிம்மர் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். தாயார் நரசிம்மரோட லெஃப்ட் மடி மீது அமர்ந்திருப்பாங்க. நரசிம்மரும் அமர்ந்திருப்பார். கிட்ட போய் சேவிக்கலாம். நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு மார்னிங். சின்ன கோயில் தான், நீட்டாக இருக்குது கோயில். தாயாருக்கு தனிச்சன்னதி, ஹோபிலவள்ளி தாயார். இந்த கோயிலேருந்து ஒரு 150 படிகள் ஏறி போனால் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கேயும் நம்ம போகலாம். பட் நாங்கள் போகல. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, அப்படி தான் நரசிம்மர் இருப்பார். கிட்ட போய் சங்கல்பம் செய்துக்கலாம், அர்ச்சனை செய்துக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தார் நரசிம்மர். இங்கேருந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், அப்டேட்ஸ் கொடுத்து. ஆக்சுவலாக தண்ணி இருக்கும்போது போனால் இன்னும் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் போனோம், டோட்டலாக ட்ரையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் திருமுக்கூடல், செய்யாறு, பாலாறு, வேகவதி 3 ஆறுகளும் இணையும் இடம். அந்த சைடு தான் திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயில். இப்போ நம்ம இருக்கிறது பழைய சிவரம் நரசிம்ம சுவாமி கோயில். பூஜை சாமா கடைகள் இருக்குது, மற்றபடி பெருசாக கடைகள்லாம் கிடையாது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னா பார்த்துக்கோங்க. பட் கோயிலை பார்த்தா அப்படி தெரியாது. சாந்தமூர்த்தியாக நரசிம்மர் இருக்கார். கேட்கும் வரங்களை எல்லாம் வழங்கும் அபயஹஸ்தத்தில். நீங்கள் டைம் கிடச்சி போனீங்கன்னா மேலே அவசியமாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ஒரு 150 ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே கோயில் 8 மணிக்கே திறந்துருவாங்க. பட் நாங்கள் 8:30 மணிக்கு வந்து தரிசனம் செய்துட்டு அடுத்து அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற திருமுக்கூடல் ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயில். இந்த கோயிலில் தான் திருப்பதி பெருமாளோட சங்கும் சக்கரமும் இருக்குது. நிறைய பேருக்கு நம்மள அந்த நிகழ்வு தெரிஞ்சிருக்கும். தொண்டைமான் சக்கரவர்த்தி பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டவர். திருப்பதி பெருமாள் மீது போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட சங்கும் சக்கரமும் கேட்டுடுறார். பெருமாளும் அவருக்கு கொடுத்துடுறார். அப்போது சங்கும் சக்கரமும் இல்லாத பெருமாள் இருக்கிறப்ப தான் அது பெருமாளா இல்லை முருகனா இல்லை அம்பாளா சிவனா அப்படிங்கிற ஒரு டிபேட் இருந்தது. ஸ்ரீ ராமானுஜர் இதுக்கு ஒரு முடிவு அமையணும். சுவாமி ராமானுஜருக்கு நல்லா தெரியும் உள்ளே இருக்கிறது பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டு ஆதிசேஷனோட அம்சம்தான் சுவாமி ராமானுஜர்.
இப்போவும் இருக்குது. ஸ்ரீவாரி கோயில் உள்ள பிரதட்சணம் வரோம்ல, தரிசனம் செய்துட்டு விமான வெங்கடேஸ்வர சுவாமியை படி ஏறி மேலே தரிசனம் செய்வோம். அப்படி அந்த சைடு திரும்பாமல் பலிபீடம் இருக்கும். அங்கேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா குட்டி சுவாமி ராமானுஜரை செவத்தில் செதுக்கியிருப்பாங்க. அந்த வழியாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு ஆதிசேஷனோட அம்சங்கிறதுனால பாம்பா மாதிரி உள்ளே போய் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு சங்கும் சக்கரமும் தரித்தவர் சுவாமி ராமானுஜர். இப்போ நீங்கள் ஆரோ மார்க் பார்க்குறீங்கள, இதன் வழியாக தான் போனார். அதன் ஞாபகமாக தான் இப்போ போனால் கூட நீங்கள் பார்க்கலாம். பட் கிட்ட உட்காந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். குட்டியாக செவத்தில் சுவாமி ராமானுஜரை அதனால தான் அந்த இடத்துல செதுக்கியிருக்காங்க. நல்லா கிளியராக தெரியும். நீங்கள் நைட்டு போனாலும் சரி, பகலில் போனாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை போனீங்கன்னா பார்த்துடலாம். மறுநாள் எல்லாரும் பெருமாளுக்கு சங்கும் சக்கரமும் தோள்களில் இருக்கிறத பார்த்துட்டு அது பெருமாள் தான் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க எல்லாரும். பட் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு சங்கும் சக்கரமும் போரில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக பெருமாள் கொடுத்தார்ல, அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார். மறுபடியும் அதை திருப்பி பெருமாளுக்கு கொடுக்கறதுக்குன்னு நினைக்கிறப்போ தொண்டைமான் சக்கரவர்த்தியால் திருமலைக்கு வர முடியல. அப்போ வருத்தப்படுறார். அப்போ தான் இந்த திருமுக்கூடலில் ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், ஆக்சுவலாக சயன கோலத்தில் பெருமாள் இருந்தாராம். தொண்டைமான் சக்கரவர்த்தி மனம் வருந்துறார், இந்த மாதிரி சங்கும் சக்கரமும் கொடுக்க முடியல அப்படின்ன பிறகு தான் பெருமாள் இங்கே நிந்த கோலத்தில் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார். இப்பையும் அந்த சங்கும் சக்கரமும் மூலஸ்தானத்தில் இருக்குது. அங்கே போனாலே அர்ச்சகர் ஆக்சுவலாக சொல்கிறாங்க இந்த நிகழ்வை பற்றி. இருந்தாலும் நம்ம கேட்டு கூட பார்க்கலாம். கொஞ்சம் ரைட் சைடில் உள்ளடங்கின மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இந்த கோயில் வேத பாடங்கள் சொல்லிக் கொடுக்குற இடமாகவும் மருத்துவமனையும் கூட இருந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே. அண்ட் ரொம்ப அழகாக கோயிலையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர்கானிக்காக இருக்குது. உள்ளே போனால் எதுவுமே லேட்டஸ்ட்டாக மாற்றலை, அப்படியே இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். கோயில் உள்ளே போனால் வெளியிலேயே கருடாழ்வார் பெருமாளை பார்த்த மாதிரி இருப்பார். நல்ல ஹைட்டு பெருமாள் நின்ற கோலம் திருப்பதி பெருமாளை பார்த்த மாதிரியே இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரோட அம்சமாக மூலவர் இருக்கார். ஜடாமுடி இருக்கும், நடுவில் நெற்றிக்கண் இருக்கும். கார்த்திகை மாதம் போனால் நெற்றிக்கண் தரிசனம் செய்யலான்னு சொன்னாங்க. பெருமாளை பார்த்திங்கன்னா அச்சாசல் அப்படி திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார். அதுவும் கிட்ட போய் நம்ம சேவிக்கலாம். பெருமாளோட திருப்பாதம் பார்க்கணுன்னா நம்ம முட்டி போட்டு குனிஞ்சாதான் பார்க்க முடியும். கீழே மூலவர் அப்பன் வெங்கடேச பெருமாளோடு சேர்த்து ஆஞ்சநேயர் இருக்கார், தாயார் இருக்காங்க, பிருகமகரிஷி, மார்க்கண்டேயர் இருக்காங்க, உற்சவமூர்த்திகள் இருக்காங்க. பிரகாரத்தில் ஆழ்வார்கள் சுவாமி ராமானுஜர் இருக்கார். வெளிப்பிரகாரத்தில் கரியமாணிக்க பெருமாள் இருக்காங்க. மூலஸ்தானம் தவிர மற்ற வெளிப்பிரகார சன்னதிகள்லாம் க்ளோஸ்டாக இருந்தது நாங்கள் போன அன்றைக்கு. சாட்டர்டே விட சண்டே தான் இங்கே க்ரௌடு இருக்குது. நல்லா இந்த கார்டனிங் பிருந்தாவனம்லாம் ரொம்ப அழகாக வளர்க்குறாங்க. தண்ணி இல்லை பக்கத்தில், ஆறில். இல்லைன்னா அந்த அழகையும் சேர்த்து ரெஸ்ட்டு வந்திருக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு தேன்குழல் மாலையாக சாத்துவாங்களாம். மூலஸ்தானத்துலேயே ஆஞ்சநேயரும் இருப்பார். காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், எகெயின் சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கோயில் நட திறந்திருக்கும். அவசியம் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். திருமுக்கூடல் ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயில். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு இம்மிடியட்டாக கிளம்பி வேடந்தாங்கல் கிட்ட இருக்கிற தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருமலை வையாவூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போனோம். சின்ன மலை மேலே தான் அந்த கோயிலும் இருக்குது. அதுவும் மிக பழமை வாய்ந்த கோயில். ஆதிவராக கஷேத்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கார்லேயும் போகலாம், படிகள் ஏறியும் போகலாம். காரில் போகிறப்ப ஒரு ரூட்டில் இறங்கிட்டு இன்னொரு ரூட்டில் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏறுற ரூட் பார்த்திங்கன்னா 1 வே தான். அது அவசியம் இந்த கோயிலுக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிறப்போ ஆஞ்சநேயர் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை சேர்க்கறதுக்காக வந்திருக்கார். அந்த மலையை கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கை மாற்றிருக்கார் சஞ்சீவி மலையை. அந்த மலை வையாமல் இருந்ததால் இக்கோயில் வையாவூர் அப்படின்னு வந்தது. ஆக்சுவலாக பெருமாள் பார்த்திங்கன்னா ஹைட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி பெருமாள் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருப்பார். 3 தனித்தனி சந்நிதிகளில் பெருமாள் இருக்காங்க.
கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. சின்ன மலை மேலே தான் கோயில். அது குதிரை போன தடமா. மேலேருந்து அந்த சுற்றிலும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. முதல் சன்னதியில் வராக சுவாமி தாயாரோட பக்கத்துலேயே வேணுகோபாலன் சுவாமி சன்னதியும் இருக்கும். அடுத்த சன்னதியில் தான் ஸ்ரீனிவாச பெருமாள், அதன் உள் பிரகாரத்திலே ராமானுஜர் சன்னதியும் இருக்குது. பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தான், ஆனால் அவர் கிட்ட போய் பார்த்தா அப்படியே திருப்பதி பெருமாளை குட்டியாக பார்த்த மாதிரியே இருக்கும். அண்டு வியாழக்கிழமை அந்த பெருமாளுக்கு நேத்திர தரிசனமும் உண்டாம், நிஜரூப தரிசனம். திருமலையில் நடக்கிற மாதிரியே உற்சவங்கள்லாம் இங்கே செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சன்னதியில் சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இருக்காங்க. எப்படி திருப்பதியில் ஃபஸ்ட்டு வராக சுவாமியை தரிசனம் செய்துட்டு வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்வோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வராக சுவாமியை தரிசனம் செய்துட்டு பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்யணும். அண்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ படிகள்லேருந்து நடந்து வர்ற வழியில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அவசியம் அங்கேயும் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. நம்ம மேலேருந்து போனோன்னா ஒரு 10 படி தான் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் படி வழியாக வர்ற வழி. இந்த கோயிலை பார்த்தாலே நல்லா தெரியும் அது ஒரு பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இந்த 3 கோயில்கள் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போனோம் அப்படின்னா 3 கோயில்கள் முடிஞ்சால் உத்திரமேரூர் கோயிலையும் தரிசனம் செய்துட்டு வரலாம். கார் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டி கொஞ்சம் ரேராக இருக்கக்கூடிய கோயில்கள் இது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ மற்ற கோயில்கள் பற்றியும் ஷேர் பண்ணுறேன். போய் தரிசனம் செய்துட்டு வந்து ஸோ நீங்கள் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல வேறு பழமை வாய்ந்த கோயில்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.